الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكمه التنزيل أو فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم 4 من سنن المرسلين: السواك والتعطر والنكاح إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. صدق مولانا صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். புகழெல்லாம் புகழ்ச்சிகள் எல்லாம் வல்லவன் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாதே ஆலம் எமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்மவர்கள் இனி இறுதி நாள் வரை இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயத்தின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பினிய அல்லாவின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இஸ்லாமிய அல்லாவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாவை எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்திலும் பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். வல்லோன் அல்லாஹ் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை அணுவணுவாக பின்பற்றி நடப்பதன் மூலமாகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி நடப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி கிடைக்கும். உலகம் எப்படியும் வாழ்ந்து விடலாம், மறுமை இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் விளைநிலமாக இருக்கின்றது. இந்த உலகம் மறுமையுடைய விளைநிலம். இந்த உலகம் இதிலே யார் எவ்வளவு தண்டிக்கின்றார்களோ, எவ்வளவு பெற்றுக் கொள்கின்றார்களோ அதை மறுமையிலே அறுவடை செய்வார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார் என்று தெரியுமா? புத்திஜீவி யார் என்று தெரியுமா? அவன்தான் அந்த ஆண், அந்த பெண். அல் கையிசு அறிவாளி யார் என்றால், மன் தான நஃப்ஸஹு தன்னுடைய நஃப்ஸ் கேட்பதையெல்லாம் அடக்குவார், அதை பொறுமை செய் என்று சொல்லுவார் நஃப்ஸுக்கு. உலகத்தில்
உலகத்திலே எதையெல்லாம் நப்சு சொல்லும், உலகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் சொல்வதை போன்றுதான் உலக மக்கள் கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஃபிரௌன், நம்ரூத், அபூஜஹல் இவர்கள் எல்லாம் விரும்பியதும் அதுதான். நான் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும், எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னார்கள். அதை சொல்வது அவருக்கு ஒரு ஆசை, விருப்பம், அதில் ஒரு மயக்கம். நாம் என்ன சொல்லுகின்றோம்? நம்முடைய ரப்பு என்ன சொல்லுகின்றான்? ரப்பே, நீதான் எங்களுடைய எஜமானன், நீதான் எங்களை படைத்தாய், பரிபாலித்தாய், போஷித்தாய், எங்களை வளர்த்து எங்களை பாதுகாக்கின்றாய். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடிமையாக வாழ்வதை விரும்புகின்றான், அடிமையாக வாழ விரும்புகிறான். பாலைவனத்திலே பயணித்த ஒரு மனிதன் ஒரு சிறு நிழலிலே தங்கி தூங்கிவிட்டான். மீண்டும் எழுந்து பார்க்கின்றான். கட்டிச்சாதனமும் இல்லை, வாகனமும் இல்லை. போய் சேர வேண்டிய தூரம் நடந்து சென்றால் உயிர் போய்விடும். வெயிலும் பாலைவனமும். வந்த தூரத்தை பார்க்கின்றார், அதுவும் அதே போன்றுதான் இருக்கின்றது. இப்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, நான் மௌத்தாகிறேன் என்று சொல்லி நியத்து வைத்து மீண்டும் கண்ணை மூடுகின்றார். சட்டென்று எழுந்து திடீரென்றால் போல் எழுந்து பார்க்கின்றார். தன்னுடைய ஒட்டகமும் கட்டிச்சாதனமும் நிற்கின்றது. இவர் சந்தோஷ மிகுதியிலே சொல்லுகின்றான், யா அல்லாஹ், அன்த அபதி வ அன ரப்புக, நீயுமோ என்னுடைய அடிமை, நானுமோ உன்னுடைய எஜமானன். சொல்ல வேண்டியது எப்படி? நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்று சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லுகின்றார், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன். இதை இந்த மனிதன் எவ்வளவு ஆசையிலே, சந்தோஷ மிகுதியிலே சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை விடவும் அதிகமாக அல்லாஹ் இந்த அடியானை மன்னிக்க விரும்புகிறான். எனவே ஒரு அடிமையாக இருக்கும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அறிவை கொடுத்தான். அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்யும்படி. மிருகங்களுக்கு ஆசைகளை கொடுத்தான், மனிதர்களுக்கு அறிவையும் ஆசையும் கொடுத்தான். இந்த இரண்டையும் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதனாக சொல்லுகின்றான். ஆனால் உலகத்து தேவைகளை நிறைவு செய்ய உலகத்திலே எதையெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் படைத்து பரிபாலித்து போஷித்து வளர்த்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வை மறந்து மனிதன் வாழுகிறான். மனிதனுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மனிதனுக்கு ஆசை இருக்கின்றது, அபிலாசைகள் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வயது போக போக இரண்டு விடயங்கள் அவனிடத்திலே வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஒன்று ஆசை, இன்னொன்று பேராசை. இதை அல்லாஹ் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். நமக்கு வழிகாட்ட வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையும் அந்த வழியிலே நடாத்தி காட்டினான். இந்த வகையிலே மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது, தேவையானது திருமணம். இல்லற வாழ்க்கையிலே தான் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்ன பிற மார்க்கம் இல்லற வாழ்க்கையில் அல்ல, துறவற வாழ்க்கையிலே தான் படைத்தவனை அடையலாம் என்று, காடோ வீடு தேவையில்லை என்று, மனைவி கணவன் தேவையில்லை என்று சன்னியாசியாக காட்டிலே தனிமையிலே வாழ முற்படுகின்றான். ஆனால் அதனால் தான் பாவங்கள் பெருகுகின்றது. இல்லை இல்லை, உங்களுக்கு உங்களுடைய அமல்கள் முழுமைப்படுத்தப்பட வேண்டுமா? திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன்பாக செய்யப்படும் அமல்களுக்கு அல்லாஹ் அங்கே கூலி நிரப்பமான கூலி அல்ல, திருமணத்துக்கு பிறகுதான் முழுமையான கூலி கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே,
ஒரு மனிதன் முழுமை அடைகின்றான் திருமணத்தின் பிறகு. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பகுமுல்லதீ خلقكم من نفس واحدة, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தான். وخلق منها زوجها, அதிலிருந்து அல்லாஹ் மனைவியை படைத்தான். وبث منهما رجالا كثير, அதிலிருந்து அல்லாஹ் அதிகமான ஆண்கள் பெண்களை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் இது தக்வாவோடு அமைந்து கொள்ளணும். திருமணத்தை பற்றி பேசக்கூடிய எல்லா ஆயத்துகளும் இறையச்சம் இருக்கின்றதா? இறையச்சம் இருந்தால் அந்த திருமணத்திலே பரக்கத் இருக்கின்றது. இல்லையா? இறையச்சம் இல்லை என்றால் எல்லாரும் சொல்லிக் கொள்வாங்க எங்கள்ட்ட தக்வா இருக்குது. தக்வாவை அளந்து பார்க்கக்கூடிய அளவுகோல் இந்த உலகத்திலே நம்மிடத்திலே இல்லை. நாளை மறுமையிலே அந்த தக்வாவை, அந்த ஈமானை எடுத்து நிறுக்கப்படும். இதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க யார் அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நாம் அறிய முடியாது. நிறைய பேர் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய அருளை சுமக்க வேண்டும், மறுமையில உயர்ந்த ஜன்னத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பெரியவர்கள், படித்தவர்கள், எத்தனையோ அல்லாஹ்வுடைய நேசர்கள் இந்த மஜ்லிஸிலே இருக்கக்கூடும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தருடைய ஈமானும் ஒவ்வொரு தரத்திலே இருக்கும். ஈமானைத்தான் எடுத்து நிறுக்கப்படும். எனவே ஆண் அல்லாஹ் மனிதனை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே இருந்தார்கள். சுவர்க்கமே வெறிச்சோடி போயிருந்தது. ஏன்? அங்கே ஒரு துணை இல்லை, மனைவி இல்லை. அல்லாஹ் உடனே விலா எலும்பிலிருந்து ஒரு மனைவியை படைத்தான். சுவர்க்கமே ஜொலிக்க ஆரம்பித்தது. மனிதன் சிரித்தது முதலாவது சுவர்க்கத்திலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியை பார்த்து சிரித்தார்கள். அவருடைய முகமெல்லாம் புன்முறுவல். உதவிக்கு தன்னுடைய துணையாக மனைவியை அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்தான். அங்கே இன்பமோ இன்பம். ஆனால் அங்கே ஃபனசிய ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறந்தார்கள். துனியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதமுடைய மக்களாகிய நாம் எல்லாம் துனியாவிலே வாழுகின்றோம். எனவே முதலாவது உறவு சுவர்க்கத்திலே ஆரம்பித்தது. முதலாவது உறவு தாயா தந்தையா? யார்? கணவன் மனைவி. கணவன் மனைவி என்ற உறவுதான். ஆணை அல்லாஹ் கொஞ்சம் கடுமையாக படைத்திருக்கிறான். கொஞ்சம் நிர்வாகம் செய்யக்கூடியவராக படைத்திருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் களி மண்ணினால் படைத்தான். பெண்ணை ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைத்தான். கொஞ்சம் மென்மை, கொஞ்சம் சொஃப்டானவர்களாக அல்லாஹ் அங்கே படைத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டும் சேர்ந்து கொஞ்சம் கடுமையும் கொஞ்சம் மென்மையும் சேர்ந்து அதிசயமான பாக்கியம் நிறைந்த ஒரு குடும்பமாக, குழந்தைகள் பிச்சளங்கள் என்று அல்லாஹ் பல வகையான அந்த உறவுகளை அங்கே ஏற்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே துறவரம் என்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்து காட்டி, திருமண வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று காட்டி தந்தார்கள். ஒரே நேரத்திலே 9 மனைவிமார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? ஒரே ஒரு மனைவி, அந்த மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஒரே ஒரு கணவன், அந்த கணவனோடு சந்தோஷமாக வாழ்க்கை நடாத்த தெரியாத நிலையிலே இன்று நிறைய பேர் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் என்ற இந்த பாடத்தை எல்லோரும் கற்றறிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் எப்படி வாழ்ந்தார்கள்? எப்படி விட்டுக் கொடுப்போடு, எப்படி அவர்கள் சகிப்புத்தன்மையோடு, எவ்வளவு வறுமையையும் சகித்துக் கொண்டு,
எவ்வளவு சோதனைகளையும் பொறுத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை இதுதான் இன்பமான வாழ்க்கை. ஆனால் நிரந்தரம் அல்ல. மறுமையிலே நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது, வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். நிக்காஹ் செய்யாத மனிதன் பாதி மனிதன் என்று சொல்லப்படுகின்றது. ஏனைய மார்க்கங்களிலே துறவரத்திலேதான் மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவுகள் இல்லை, நான் அல்லாஹ்வை அடைய போகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 திருமணம் முடித்து 11 திருமணம் முடித்து 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்திலே ஒரு இனிப்பு ஒரு ஹல்வா ஒன்று செய்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். சஹாபாக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டார்கள். உடனே வீட்டுக்கார அம்மையார் ரோஷமுள்ள அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே ஒரு இனிப்பு ஹல்வாவை செய்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்திலே வைத்துவிட்டு இதற்கு முந்தி வைக்கப்பட்ட அந்த ஹல்வாவுடைய பாத்திரம் வெறுமையாக இருந்தது. தூக்கி ஒரு அடி அடித்து உடைத்து விட்டு சென்று விட்டார்கள். சபையிலே சஹாபாக்களோடு எப்படி இருக்கும், நாம் என்றா என்ன செய்வோம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு ஒன்றுக்கு பதிலாக 2 இனிப்பு கிடைத்திருக்கின்றது, சாப்பிடுங்கள் தோழர்களே என்றார்கள். சாப்பிட்டார்கள். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் சென்ற பிறகு ஆயிஷா நாயகி அவர்களை தனிமையிலே சந்தித்து சொன்னார்கள், ஆயிஷா, என் அருமை மனைவியே, துணைவியே, உங்களுடைய கோபத்தை கடலிலே கரைத்தால் கடல் நஞ்சாகிவிடும். இவ்வளவுதான் சொன்னார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறு என்று. அந்த இடத்திலே அவர்கள் தௌபா செய்து கொண்டார்கள். அந்த இடத்திலே தௌபா செய்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையிலே நிறைய பாடங்களை படிக்க வேண்டி இருக்கின்றது. பாடங்களை படித்துக் கொள்ளாமல் நாம் எடுப்பதுதான் தீர்மானம் என்று வாழ்க்கையை மாற்றிவிடக் கூடாது. சிலர் மாற்றிக்கொள்கின்றார்கள், அது அவர்களுக்குரியது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய ஆண்கள் தனிமையிலே வாழுகின்றார்கள் திருமணம் முடித்தும். பாவம், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். நிறைய பெண்கள் தனிமையிலே வாழுகின்றார்கள். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி 30-40 ஆண்டுகள் பேசாமல் இருக்கின்றார்கள் வீடுகளிலே. என்ன வாழ்க்கை இது? எழுத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை ஓடுகின்றது. கணவன் எழுதுகின்றார், இன்றைக்கு என்ன கறி ஆக்கிறது என்று, என்ன கறி வாங்கணும். மனைவி எழுதுறா, இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், கோழி அல்லது இறைச்சி அடி பறவைகள் ஏதாவது. வாழ்க்கை எழுத்திலே ஓடுகின்றது. ஒரு நாள் எழுதுகின்றார், நான் இன்றைக்கு ஒரு பயணம் செல்ல வேண்டி இருக்கின்றது, என்னை 3 மணிக்கு எழுப்பிவிடு என்று எழுதி விடுகின்றார். காலையிலே 7 மணிக்கு 2 பேரும் எழும்புகின்றார்கள். என்னை ஏன் எழுப்பவில்லை என்று அவர் போய் எழுதுகின்றார். அவர் எழுதுகின்றார், நான் எழுதிய கொப்பியை போய் பாருங்கள். நோட் புக்கை எடுத்து பார்த்தா 3 மணிக்கு இவ எழும்பி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், எழும்புங்கன்னு சொல்லி. எழுத்துல வாழ்க்கை ஓடுது. 2 பேரும் பேசுறதில்ல, தட்டி எழுப்ப முடியல. அல்லாஹ்வுடைய பயத்தை கொஞ்சமும் உள்ளத்துக்கு எடுக்காதவர்கள். ஒரு மனைவி ஒரு கணவன் 2 பேரும் பேசாமல் ஒரு வீட்டிலே இருப்பதென்றால் அந்த வீட்டில் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களுக்கு அங்கே பரக்கத்து வரப்போவதில்லை. ஏனென்றால் மலக்குமார்கள் அங்கே சபிக்கின்றார்கள். கணவனிலே பிழையா, மனைவியிலே பிழையா, அது
இன்னொரு தடவை யோசிக்கலாம். இரண்டு பேரும் பேசிவிட வேண்டும். யார் சண்டை பிடித்த பிறகு, மனக்கவலை ஏற்பட்ட பிறகு உடனடியாக பேசிக் கொள்கின்றார்களோ, உடனடியாக சலாம் சொல்லுகின்றார்களோ, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிபர், யார் சலாத்தை கொண்டு முந்துகின்றாரோ அவர் பெருமையை விட்டும் நீக்கப்பட்டவராகி விடுவார். அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைவித்து விடுவான். கணவன் மனைவிக்கிடையிலே போட்டி இருக்க வேண்டும். ஏதாவது மனக்கவலை ஏற்பட்டால், இரண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடுகள் வந்தால் உடனே நான் தான் முதலே சலாம் சொல்ல வேண்டும் என்று இரண்டு பேரும் போட்டி போட வேண்டும். இதுதான் கணவன் மனைவி கிடையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் முறை. மூன்றாம் நபர் வருவதற்கு முன்பாக, மூன்றாவது நபரை ஏற்பாடு செய்வதற்கு முன்பாக இரண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கத்திய நாடுகளிலே ஐயாமுல் ஜாஹிலியாவிலே பல வகையான திருமணங்கள் இருந்தது. அதை இன்று விவரிக்க வரவில்லை. அதை விவரித்தால் இப்படியும் செய்யலாமோ என்று அது உணர்த்துகின்றதல்லவா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய திருமணம் எப்படி அமைய வேண்டும்? இதற்கு முந்தி நடந்ததையெல்லாம் விடுங்கள். ஏனென்றால் அதை பேசினால் பிரச்சனை தான் கூடுதலாக வரும். அதை தொட்டால் அது மிகவும் பூதகரமாக ஆகிவிடும். அன்புக்குரியவர்களே, ஆலிம் உலமாக்கள் ஒரு வீட்டிலே இருந்தால் அவர்களுடைய பேச்சை கூட கேட்காமல் பல வகையான ஹராமுகள், பல வகையான பித்அத்துகள், பல வகையான அநியாயமான செலவுகள். சுபஹானல்லாஹ். திருமணம் எந்த சமூகத்திலே கஷ்டமாகி விடுகின்றதோ அந்த சமூகத்திலே கேள்விப்படாத நோய்கள் உருவாகும். சாதாரணமா யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு கல்யாணம் நம்முடைய மகளுக்கு இல்லாட்டி மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும் என்று நினைத்தால் எத்தனை வருடம் எடுக்கும் அந்த திருமணம் நடந்து முடிவதற்கு? இதற்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரம் இன்று யாராவது ஒருத்தர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது கணப்பொழுதிலே நிறைவேறிவிடும். திருமணம் கஷ்டமானால் விபச்சாரங்கள் அதிகமாகும். விபச்சாரங்கள் அதிகமானால் கேள்விப்படாத நோய்கள் உருவாகும். இன்றைக்கு நோய்க்கு பேர் வைக்கிறதுக்கு ஓடி திர்றாங்க. என்ன பேர் வைக்கிற? எல்லாம் வச்சாச்சு. புள்ள ஒன்று பிறந்தா புள்ள பெக்கிறது 2 வருத்தம் தான் கஷ்டம். ஒன்று சக்கராத்தில், ஒன்று புள்ள பெக்கிறது சுகப்பிரசவம். இந்த ரெண்டிலையும் புள்ள பெக்கிறது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். பேர் கேட்டு படுத்துற பாடு இருக்குது. நல்ல பேரு, சஹாபாக்கள பேரு, ஒரு நல்ல அழகான கருத்துள்ள பேரை வைக்க சொன்னா சுபஹானல்லாஹ். சில பேர்கள் வாக்கில நுழையதே இல்லை. மனசால நினைச்சு கூப்பிட வேண்டியதுதான். நாம் ஒரு பேரை வச்சு கூப்பிடுற அளவுக்கு தான் பேர் வைப்படுது. 2 எழுத்துல 3 எழுத்துனாங்க, இப்ப 2 எழுத்து, இப்ப ஒரு எழுத்துல பேர் மட்டும் சுருக்கணும், லாபம் நிறைய கிடைக்கணும். சுபஹானல்லாஹ். நல்ல பேரு அது அவருக்கு இருக்கு, இவருக்கு யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல வைங்கோ. எங்கட கூட்டாளி ஒருத்தர் லண்டன்ல இருக்கார், அவர பேர் பரவாயில்ல வைங்கோ. அபுபக்கர், உமர், உஸ்மான், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சா என்ன? சுபஹானல்லாஹ். பேர் வைப்பதிலே குழப்பம். இப்ப நோய்க்கு பேர் வைக்க தெரியாம நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், பேர் வைக்கிற என்ன பேர் வைக்கிற? ஒரு நோய் வந்துச்சு கொரோனா, இன்னொன்று வந்துச்சு, இன்னொன்று பேர் சுபஹானல்லாஹ். ஏன் இந்த பேர் வந்துச்சு அது தெரியா வைக்கிற பேர். உடுப்பும் அப்படித்தான். ஒரு பெருநாளைக்கு ஒரு ஹபாய் வரும் அல்லது ஒரு சாரி வரும், ஏதோ ஒரு பேர், ஏதாவது ஒரு பேர் வைக்கிறது. உலகத்திலே அது ஒரு நோய், ஒரு வருத்தம். சுபஹானல்லாஹ். பேர் வைப்பதிலே. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் யாரும் யாரோடும் வாழலாம். கொஞ்ச காலம் வாழ்ந்து பார்த்து அதுக்கு பிறகு விருப்பம் என்றா 4-5 பிள்ளைகள் பிறந்திரும், அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் பண்ணுவோம்.
நிக்காஹ் செய்து கொள்வோம். இது ஒரு வாழ்க்கையா? 4-5 பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு வாழ்க்கை இப்படியும் திருமணம் செய்கின்றார்கள். சிலர் தங்களுடைய திருமணத்தை சாகசம் செய்ய பார்க்கின்றார்கள். விண்ணிலே பறந்து கொண்டிருக்கும் போது அந்த புது தம்பதியர்கள் கணவனும் மனைவியும் புது பொண்ணும் மாப்பிளையும் அப்படியே பரிசுத்திலே பறக்கின்றார்கள். அங்கிருந்து பறந்து தாலி கட்டுகின்றார்களாம். உலகத்தில் யாரும் என்னுடைய திருமணம் மாதிரி திருமணம் முடிக்க கூடாது. சிலர் நீர்மூழ்கி கப்பலிலே போய் அப்படியே அதுல பாதாளம் தண்ணீரின் அடியிலே சென்று திருமணம் முடிக்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த திருமணத்திலே செலவீனம் குறைவாக இருக்கின்றதோ அதிலே பரக்கத் இருக்கின்றது. ஐஷருஹா மௌனத்தன், அங்கே மிகவும் செலவு குறைந்த திருமணம். செலவு குறைஞ்சதண்டா திருமணம் மாஷா அல்லாஹ் காவின் பள்ளியில, மத்ததெல்லாம் ஹோல்ல. ஹோலுக்கு எவ்வளவு? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹோல்குரிய யாரும் இருந்தா மன்னிச்சு கொள்ளணும். உங்களை பற்றி பேசவில்லை, அது உங்களுடைய வியாபாரம். அன்புக்குரியவர்களே, 1 லட்சம் 1.5 லட்சம் ஹோலுக்கு. பள்ளியில காவின் சாப்பிட்டு குடிச்சு அவடத்தெல்லாம் போட்டு கடைசியா மகரிப் பாங்கு சொல்ல போகுது. எல்லாம் பள்ளி எப்படி இருக்கும்? உங்களை சொல்லல, என் வீட்டு கல்யாணம் பண்ணாலும் அப்படித்தான். எப்படி இருக்கும் பள்ளி? பள்ளிக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? பள்ளிக்கு ஒரு 5000 10,000 கேட்டா என்னத்துக்கு ஆகும்? 1.5 லட்சம் கொடுப்பாங்க ஹோலுக்கு. இங்க ஒரு 5000 பள்ளிக்கா 5000? கொஞ்சம் கூட்டி சொன்னா அவடத்திலே சந்தாக இழுத்துக்கு வந்து போத்த வேண்டிய ஆள பள்ளிக்கு கொடுக்கறண்டா. அள்ளி கொடுங்க பள்ளிக்கு. இந்த பள்ளிக்கு என்ன வருமானம் இருக்குது? எல்லாரும் சேர்ந்து ஏதாவது வருமானத்துக்கு வக்ஃபுடைய எனக்கு 10 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த பள்ளிக்கு நான் எழுதுறேன் என்று யார் வார முன்னுக்கு? இல்லாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சோழா பவர் பூட்டி மாச வருமானத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் செய்றார்கள். கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது. முன் வந்து சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்குது பள்ளி. எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பள்ளி அழகுபடுத்திருப்பாங்க. நம்மட பங்கீடு என்ன இதுல? திருமணம் முடிக்கும் போது பள்ளிக்கு ஒரு 5000 ஒரு 4000 கீழே மேலையும் பார்ப்பாங்க. எங்களுக்கு பள்ளி தேவையில்ல, நாங்க அங்க முடிக்கிறோம், நீங்க போய் முடிங்க. பள்ளிக்குண்டா பள்ளி நிர்வாகம் செய்யறாங்களுக்கு அந்த காசு கொடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி என்றா நாம 5 நேரம் சும்மா வந்து போறதுக்கு அல்லது ஜும்மாக்கு மட்டும் போறதுக்கு நினைச்சுக்கிட்டோம். இது ஒரு பல்கலைக்கழகம். இதுல எல்லாம் நடக்கணும், எல்லா நல்ல விடயங்களும் அரங்கேறணும். திருமணம் இதுல எங்க பரக்கத்து கிடைக்கின்றது? பரக்கத்துக்கு சுபஹானல்லாஹ் செலவீனம் குறையரிக்கணும் என்று சொல்றோம். ஒரு கார்டு அடிக்கிறாங்க, அந்த காட்டுற விலை 199 ரூபா, 200 ரூபா. 2 காட்டை கொடுத்தா ஒரு ஏழை குடும்பம் ஒரு நாளைக்கு சாப்பிடும். இதுல பரக்கத்து வருமா? ஆனா காட் சில நேரம் அடிக்கத்தான் வேணும். சில முக்கியமான பெரும் உயர் பதவிகளை இருப்பவர்களுக்கு கார்டு அடிச்சு கொடுத்தா தான் ஞாபகமாக வருவாங்க. எல்லாருக்கும் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை பார்த்து தூக்கி எறிகிறதுக்கு 200 300 500 1000 ரூபாய்க்கு கூட என்ன என்று பார்க்காம அந்த காசுகளை கொடுத்து கார்டு அடிபடுது. அதுல கீழுக்கு பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், வபாரக அலைக்குமா, உங்க கணவன் மனைவி 2 பேருக்கும் பரக்கத் செய்யட்டும், வஜமா பைனகுமா ஃபில் கைர், கைர்ல நலவுல உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கட்டும் சொல்லி துஆவும் எழுதிருக்கு. எப்படி பரக்கத்து வரும்? இவ்வளவு இஸ்ராப் செஞ்சா எப்படி பரக்கத்து வரும்? பரக்கத்து எங்க இருந்து வர? பரக்கத்தண்டா என்ன? நிறைய காணி பூமி இருக்கணும், காசு இருக்கணும், கார் பங்களா இருக்கணும், இதா பரக்கத்? பரக்கத்து கண்ணுக்கு தெரியாது. நாய் குட்டி போடுது, எத்தனை குட்டி? 8 10 போடுது. ஆடு எத்தனை போடுது? 2, மிஞ்சினா 2 இல்லாட்டி 1.
அதுக்கு மேல போனா 3. ஆடு அறுத்து சாப்பிடப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு ஆடு அறுக்கப்படுது. அப்ப குறையணுமா இல்லையா? ஆடு ஏன் குறையல? நாய் 10, 8, 7 குட்டிகளை போடுது. அறுத்து சாப்பிடுறாங்களா? எங்க நாய் குட்டியெல்லாம்? இதுல பரக்கத் இல்லை, அதிலே பரக்கத் இருக்கின்றது. 1 ரூபாயிலே 1 லட்சம் ரூபாயுடைய வேலையை செய்ய வைப்பான் அல்லாஹ். பரக்கத் அது தனி தக்வாதாரிகளுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே திருமணங்களை வீட்டு பெரியோர்கள் பெண் பார்த்து கணவன் பார்த்து சான்றோர்கள் துஆ செய்து நடாத்தப்படும் நிக்காஹ் தான் மிகவும் பரக்கத்தான நிக்காஹ். இது உம்மா பாப்பா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் முடிவு செய்யுது. என்ன செய்யலாம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சிலருக்கு இப்படி நடந்திருக்கலாம். அதனால் இதை பேசினால் மனம் கவலைப்படும். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான தீன கொடுக்கல, மார்க்கத்தை கொடுக்கல என்று நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா மார்க்கம் கொடுத்த எவ்வளவு பெரிய ஆலிம்களுடைய வீட்டிலையும் நடக்கின்றது, எவ்வளவு பெரிய ஹாஜிர வீட்டிலையும் நடக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்கள் கலங்க வேண்டாம். ஆனால் தீனுடைய முயற்சியை விட வேண்டாம், தீனுடைய முயற்சியை விட வேண்டாம். வீட்டுக்குள்ள தீன் வந்து சேரவில்லை, உம்மா வாப்பாவுடைய பெருமதி விளங்கவில்லை. உம்மா வாப்பா தூங்கும் போது வாலிப ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எழுந்து தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து ரோமங்கள் சிலிர்த்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் பிள்ளைகளை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வளர்த்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வளர்த்தார்கள்? அந்த அங்கிருக்கக்கூடிய அந்த நாட்டிலே அந்த நேரத்தில் கிடைக்காத பழம் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு சாப்பிடுவார்கள். இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டால் அல்லாஹ் தந்தது என்று சொல்லுவார்கள். இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகும் பெண்மணி யார் தெரியுமா? ஆண்களை ஆதிக்கம் செய்யும் பெண்கள். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காத அந்த பெண்களுக்கு ஆம்பளைய அடக்கி ஆள்றது, ஆம்பளைய அப்படியே திருவிழா குத்தியில கட்டி வைக்கிறது. இரியண்டா இருப்பார், எழும்பண்டா எழும்புவார். ஒரு தடவை முல்லா வீட்டிலே இருக்கும் போது மனைவியும் இருக்கின்றார். ஒரு சத்தம் கேட்டதாம். மனைவி கேட்டா என்ன சத்தம் என்று. இல்ல அது என்ற ஜுப்பா உளுந்துருச்சுன்னு சொன்னாராம். ஜுப்பா உளுந்து இவ்வளவு சத்தமா? இல்ல ஜுப்பாக்குள்ள நான் இருந்தேன் என்று சொன்னாராம். நான் விழுந்தேன் என்று சொல்ல மனைவி இடத்திலே பயந்தவர் அப்படி பயமுறுத்தாட்டி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். சொல்லும் போது சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எங்களை வீட்ட எல்லாம் நான் தான் நம்பாங்க, வீட்ட போய் பார்த்தா தான் தெரியும். சுபஹானல்லாஹ். இருக்கின்றன இருப்பார், எழும்பஜன எழும்புவார், பரவாயில்லை. ஆனால் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். பெண்களுக்கு பிரின்சிபல் இல்ல, ஆண்கள் பிரின்சிபல் இல்ல, கொமாண்டோ இல்ல, ஆண்கள் நிர்வகிப்பவர்கள். அடக்கி ஆள முடியாது, அன்பால் அவர்களை அடக்க வேண்டும். பெண்களுடைய போக்குல விட்டால் எல்லா பாவமும் வந்து சேரும் வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து சேரும். ரோஷமுள்ள ஆண்களாக இருந்தால் பெண்களை நிர்வகிக்கணும். அது நாங்க உழைச்சிக்கிட்டு வர மட்டும் வெயில காஞ்சி மழையில நனைந்து பனியில உலர்ந்து இடி மின்னலுக்கு மத்தியில உழைத்து கொண்டாந்து கொடுப்பது எல்லாம் அவங்க நிர்வாகம் செய்யறாங்க. எல்லாம் செஞ்சு கடைசியா 10-50 லட்சம் கடனும் இருக்குது. ஏனென்றா நிர்வாகம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் என்றுதான் குர்ஆன் சொல்லுது. நிர்வாகம் ஆண்கள் செய்யணும், பெண்களை சேர்த்துக் கொள்ளணும். பெண்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடாது, பெண்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், எழுதப்படுகின்றது. உடன்படிக்கை அத்தனையும் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பானது. நாங்க இஸ்லாத்துக்கு இந்த அடுத்த வருடம் தான் நீங்க உம்ரா செய்ய வர வேண்டும், இப்ப நீங்க திரும்பி போயிடணும், நாங்க ஒரு உம்ரா செஞ்சுட்டு போறோம். இல்லை, சரி, அதற்கு ஆமா
தலையாட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் வாளை உருவி வைத்திருக்கின்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண் சிமிட்டட்டும், தலைகள் உருளும். சொன்னார்கள், பொறுமையோடு இருங்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்படுகின்றது. இல்லை, ரசூல் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை வெட்டுங்கள், அழியுங்கள், முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதுங்கள். ஆமா, எழுதுகின்றோம். அதை வெட்டி எழுதுகின்றார்கள். சஹாபாக்கள் கொதிக்கின்றார்கள். இல்லை, பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள். தலைவருக்கு அடிபணிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றி யாராவது உங்களிடத்திலே வந்தால் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். யாராவது இஸ்லாத்தை விட்டு எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்றெல்லாம் பல வகையான ஒப்பந்தம் ஆமா என்று கைச்சாத்திடுகின்றார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிகளை, ஆடு ஒட்டகங்களை அனுப்புங்கள், அனுப்பிவிட்டு அதை அறுக்க சொல்லிவிட்டு நீங்கள் எஹ்ராமை களைந்து நீங்கள் முடியை வலித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சஹாபாக்கள் கவலையிலே முடிவளிக்கவில்லை. கவலையிலே அப்படியே உறைந்த மாதிரி இருந்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெற்றியிலே 2 புருவத்துக்கு மத்தியிலே ஒரு நரம்பு, அது புடைத்து அது கோவை பழத்தை போன்று செக்கச்சவேல் என்ற அந்த நரம்பு புடைத்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூடாரத்துக்குள்ளே நுழைந்தார்கள். ரோட்டிலே பிரச்சனை என்றால் வீட்டுக்குள்ளே தான் செல்வது. வீட்டுக்குள்ளே உள்ள மனைவி தக்வாதாரியாக, சாலிகான பெண்மணியாக இருக்க வேண்டும். இருந்தால் தான் இந்த சூடாக, இந்த கோபத்தோடு வரக்கூடிய கணவனை அன்பு வார்த்தைகளால், அன்பான பார்வையால், அன்பான கனிவான அந்த பக்குவமான வார்த்தைகளால் அந்த கணவனை அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே எடுப்பாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களை கோபப்படுத்தியது எது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே முடிவளிக்கும்படி சொன்னேன், வலிக்கவில்லை அவர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய கோபம் வந்து விடுமோ நபி, நான் சொல்லி அவர்கள் கேட்கவில்லையே, ஏதாவது அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். மனைவி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க முடிய வலிச்சிட்டு வெளியே போங்க, சஹாபாக்கள் வலிப்பார்கள் என்று சொன்னார்கள். மனைவியுடைய மஷூராவை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே முடியை வலித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே சென்றார்கள். உடனே சஹாபாக்கள் ஓடோடி போய் முடியை வலித்து அவர்களுடைய தலைகளில் எல்லாம் இரத்தம் ஓடக்கூடிய நிலைகள் உருவானது. கொஞ்சம் சஃப பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. சஃப்ல இடைவெளி இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. பின்னுக்கு இருக்கிறார்கள், அவங்க பின்னுக்கு இருப்பாங்க. பிந்தி வந்தார்கள் பின்னுக்கு இருப்பாங்க. கொஞ்சம் நீங்க முன்னுக்கு சஃப நிறைவேற்றுங்க. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அசைங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் உங்களை எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானாக. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு நிற்கக்கூடியவங்களுக்கும் இடம் இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் 4 விடயங்களுக்காக வேண்டி பார்க்கப்படுகின்றது. லிமாலிஹா, அவருடைய சொத்து செல்வங்களுக்காக வேண்டி, வலி ஜமாலிஹா, அவர்களுடைய அழகுக்காக வேண்டி, அவர்களுடைய அந்தஸ்துக்காக வேண்டி, இப்படி பல வகையாக பார்க்கப்படுகின்றது. தீன் இருக்கிறான்னு பாருங்கோ. தீன் இல்லண்டா நம்மளால தீன் போட்டு நம்மளால இயலாம போயிரும். இருக்கிறத கொண்டு போதுமாக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டும். ஆனா ஒன்றிலையுமே திருப்தி இருக்காது. தீன பாருங்க. பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல, மாப்பிள்ளைகிட்டையும் பாருங்க. மாப்பிள்ளைகிட்ட என்ன பாவின் இருக்குன்னு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன பாவின் இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை தேவையில்லை. இப்ப பாவினா பல வகையில் இருக்குது. இப்ப போனும் பாவினதான். இரவு பூரா முழிச்சிருக்கிறாங்க. பழகிருச்சு. இரவையில நித்திர இல்ல, ரா பக்கா மாதிரி எல்லாம் வச்சு 12 மணிக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சில ரோட்டால போகலாம், பயந்துக்கு போனா இன்னும் கொஞ்சம் விட்டா கரண்ட் கம்பியில நின்று பேசுவாங்க. என்னதான் பேசுறது? 12-1 மணிக்கு என்ன பேச்சு? போன்ல என்ன? இப்ப நிறைய பேரை உயிரெடுக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. போனை பறிச்சு எடுத்தா உயிர் போயிரும். அதுவும் ஒரு சிம் போட்டு ஏலா, 2 சிம் போட்டு ஏலா. இப்ப 4 சிம்மு, ஒரு 10 சிம்ம, இன்னும் 4-5 சிம்ம எல்லாம் நகத்தையும் கலட்டி சிம்ம கொஞ்சம் புதைக்கிறான நகத்துல.
கூடிருச்சு. முந்தி ஒரு ஆள் உழைச்சி எல்லாரும் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு எல்லாரும் உழைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் உழைச்சி பரக்கத்து இல்லை. பரக்கத்து எப்படி வரும்? இரவையில் இஷா தொழுதோன தூங்க சொல்லி இருக்குது. தேவையான பேச்சை கூட குறைங்கன்னு சொல்லிக்குது. இது தேவையில்லாத பேச்சு அங்கதான் ஆரம்பிக்குது, அங்கதான் ஆரம்பிக்குது. பரக்கத்து எப்படி வரும்? கல்யாணத்துல பொண்ணை கொண்டே விட்டா சோடிக்கிறதுக்கு நேசரி பிள்ளைய கொண்டே விட்ட மாதிரி காலையில விட்டு இரவைக்கு தான் எடுக்கிற. மகரிபுக்கு எடுத்து வச்சா சுபஹானல்லாஹ் அன்னைக்கு ஃபுல்லா தொழுகை இல்ல பொண்ணுக்கு. கல்யாணத்துக்கு டேட் பாக்குறாங்க, யாருக்கிட்டே போய் இந்த டேட் சரி வருமா, அந்த டேட்ட பொண்ணுகிட்ட கேளுங்க. நிறைய கல்யாணம் விட்டு போனதுக்கு காரணமே பொண்ணுகிட்ட டேட் கேட்காதனால. யாருக்கிட்டே டேட் கேட்கிறாங்க? அன்புக்குரியவர்களே, நிறைய கல்யாணங்கள் இப்படித்தான் விடுபட்டு போகுது. பொன்னாங்கனியை வாங்கி கொடுத்து சுண்ட சொன்னா அவ சொதி வச்சிருக்கிறா, எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லைன்னு சொல்றான். கொஞ்சத்தை சுண்டி குடுவம்மா. யார் சொல்றது? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு காதி கோட் நிறைஞ்சு வலியுது. காதியார முகத்தை பார்க்க இயலாது. நல்ல விஷயங்களை கூட போய் பேச முடியல. சுபஹானல்லாஹ். உம்மா வாப்பா 20-25 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது, அதை கூட நினைக்காம எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது. அந்த உம்மாவும் தேவையில்ல, வாப்பாவும் தேவையில்ல. புதுசா 1 வருஷம் 6 மாசம் கண்ட மாப்பிள்ளையோட மரா அவனுக்கு அழுத்ததுக்கு பிறகு நடு ரோட்டில அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுவும் அந்நியவர்களோட. கிட்டத்துல எனக்கு ஒரு கோல் வந்துச்சு, கொஞ்சம் வாங்கண்டு. அந்நிய மனிதன் கோல் எடுக்கும் போது என்னத்துக்கு அவசரம், தொழுகை நேரம், தொழுகையை முடிச்சிட்டு வார. அங்க போனா கூட்டிக்கு வந்து 2 கிழமை வச்சிருந்து அவன் விட்டுட்டு போயிட்டான். இப்ப உம்மா பாப்பாவும் தேவையில்லைங்கிறாங்க, எங்களுக்கும் பங்களை வச்சு கொண்டு இருக்கலாது. கூட்டிக்கு வந்தவர் ஓடிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? என்ன தீர்ப்பு கொடுக்கிற? நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு தக்குவாவை ஈமான கொடுத்திருக்கிறோமா? உழைக்கிறதுல எல்லாத்துக்கும் குதிங்கால் முதுகுல படுற மாதிரி ஓடுறமே, தீன கொடுக்கலண்டா என்ன நிலைமை? சுபஹானல்லாஹ். அதுவும் துஆ செய்ய வாரவங்க கல்யாணத்துக்கு, உதாரணத்துக்கு நம்முடைய இந்த பள்ளியில இன்றைக்கு அசருக்கு காவின் 4 மணிக்குன்னு சொன்னா நாம் எல்லாரும் வந்திருப்போம் 4 மணிக்கு. அவங்க கல்யாணக்காரர்கள் வருவாங்க 5:30க்கு. நமக்கு வேலை இல்லையா? வேலை இல்லாதாக்கள் உட்கார்ந்திருப்பாங்க, ரோஷம் இல்லாதாக்கள் இருப்பாங்க. இன்றையிலிருந்து திருமணம் 4 மணிக்குன்னா 3:59க்கு மாப்பிள்ளையும் பலிகாராலும் இருக்கணும். இருந்தா அந்த கல்யாணத்தில் இருக்கிற, இல்லாட்டி கல்யாணம் அவங்க நடத்துவாங்க, நாம போயிட்டா சரி. பள்ளி மௌலவிக்கும் சொல்லணும், பள்ளி நிர்வாகத்துக்கும் சொல்லணும். பள்ளி ஒரு கணக்கை வாங்கி எடுக்கணும், ஒரு அளவுக்கு பள்ளியை சுத்தப்படுத்தணும். மோதினார் முஅத்தின் இருக்கிறது எதுக்கு? பள்ளியில மௌலவிமார் இருக்கிற எதுக்கு? பிச்சை சம்பளம் வாங்குறதுக்கு இல்ல, பிச்சை சம்பளம் வாங்குறதுக்கு இல்ல. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், பள்ளியில எவ்வளவு சம்பளம் என்று கேட்டோமா? நிர்வாகம் என்ன செய்யும்? அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் கொடுப்பாங்க. அன்புக்குரியவர்களே, தாராளமா கொடுக்கணும். இன்னும் ஒரு 5 வருஷம் போனா ஆலிம் உலமாக்கள், தொழுவைக்கு ஆலிம் உலமாக்கள் இருக்க மாட்டாங்க. என்னமெல்லாம் படிப்பு படிச்சுக்கிட்டு பெரும் காசி உழைப்பு இதுக்காக வேண்டி போறாங்க. ஏன் மத்தவங்க உழைக்கிற மாதிரி ஆலிம் உலமாக்களுக்கு உழைக்க தெரியாதா? அன்புக்குரியவர்களே, நல்ல சம்பளம், கண்ணியமான சம்பளம் கொடுங்க, கண்ணியமான முறையில் வைங்க. 50 லட்சத்துக்கு மகர் போடுறாரு, இங்க காவி நடத்துற மௌலவிக்கு 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ஹலாலாக்கி வைக்கிறவருக்கு. சில திருமணம் நடக்குது, லண்டன்ல இருக்கிறார் மாப்பிள்ள, இங்க பொண்ணு. யாரும் இருந்தா கோவிச்சு கொள்ளாதீங்க, தவறா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் உங்க எல்லாருக்கும். லண்டன்ல இருக்கிறவரு அங்க தாடி எல்லாம் பழுத்து, தலைமுடியும் பழுத்துருச்சு, இன்னும் வந்து சேரல மனைவி கிட்ட. இடையில மௌத்தாயிட்டாருண்டா இத்தாவில யார் இருக்கிறது? இருக்கணுமா? இருக்க தேவையில்லையா? அந்த கல்யாணம் செல்லுபடியா இல்லையா? ஏன் இப்படி அவர் லண்டன்ல இருக்கிறவருக்கு இங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. ஆண்களே பெண்களுக்கு ஆடை நீங்க, பெண்களே ஆண்களுக்கு ஆடை நீங்க. ஆடை ஓமானம் சொன்னது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஆடை அழுக்காயிருச்சா, கணவன் மனைவிகள பிரச்சனையா, கழுவுங்க, உடுப்ப கழுவி அயன் பண்ணி போடுங்க, 2 பேரும் சலாம் சொல்லி கொள்ளுங்க. கொஞ்சம் கிழிஞ்சிருச்சா
நீங்க தச்சு கொள்ளுங்க. 2 பேரும் குடும்பமும் சேர்ந்து மறைக்காம சேர்த்து வைங்க. ஓட்டல் விழுந்துருச்சா இன்னொரு துணியிலிருந்து அங்க இருந்து 2 பேரை கூப்பிட்டு இங்க இருந்து 2 பேரை கூப்பிட்டு ஒட்டு போடுங்க. ஒட்டு போட்டு 2 பேரையும் சேர்த்து விடுங்க. ஆடை உக்கி போயிருச்சா மானம் தெரிஞ்சிருமா? இனி இந்த ஆடைய உடுக்கலதா? சரி, அதுக்கும் வழி இருக்குது. இத மெதுவா இத ஃபஸஹ் செய்யுங்க, இத தலாக் சொல்லுங்க. அதுக்கு கடைசி படித்தரம் தான் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு புதிய ஆடை வாங்கி கொள்ளுங்க. புதிய ஆடை, கண்ணியமான ஆடை வாங்கி போட்டுக் கொள்ளுங்க. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்களா, நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கணவனை தேடி கொடுங்க. அன்புக்குரியவர்களே, குறைகள் பேசாதீங்க, குற்றங்களை சொல்லாதீங்க. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் லிகுல்லி ஹுமஸாத்தில் லுமஸா, குறை பேசுபவர்கள் குத்தி பேசுபவர்களுக்கு நாசமாகட்டும்பர்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். சொல்லாதீங்க, நல்லது இருந்தா பேசுங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே சில மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை ஜெயிக்க வேண்டுமா, வாழ்க்கை ஜொலிக்க வேண்டுமா? ஆண்களே, யாரும் சொல்லாத ஒரு மந்திரம், பெண்களிடத்திலே தோற்று போபவர்கள் தான் வெற்றி பெறுபவர்கள். சத்தமிட்டு சொல்ல முடியாது. பெண்களிடத்திலே தோற்று போபவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். நான் ஆம்பளை, நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். இது என்ன இரி எழுமண்டாலும் அது வீட்டை நடக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலையும் தோற்கவில்லை. அன்னை அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். ஓட்ட போட்டி வெப்பமா? யாருகிட்ட? மனைவி கிட்ட கேட்கிறாங்க. மனைவியும் இல்லைன்னு சொல்லல. யாருகிட்ட? அகிலத்தின் அருட்கொடையாக வந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதனிடத்திலே 400 மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் பலம் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதிலே ஆக கடைசியாக வந்த உத்தம நபி, உன்னத நபி, முத்து நபி, முத்திரை நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே ஓட்ட போட்டி. 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி ஆயிஷா நாயகி ஜெயிச்சிட்டாங்க. உண்மையா ஜெயிச்சாங்களா? நபி அவங்க தோக்கல்ல, நபி அவங்க தோக்கல்ல, ஜெயிக்க வச்சாங்க. எப்படி வாழ்க்கை? மனைவி கிட்ட தோத்தாங்க. மனைவி கிட்ட தோக்குறவங்க தான் இன்றைக்கு சில இடத்துல. அதுக்கு பிறகு இப்போ ஓட்ட போட்டி வெப்பமானு கேட்டாங்க நபி அவங்க, திரும்பியும் ஓடினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அன்னர நான் மெல்லிசாக ஒல்லியாக இருந்தேன், இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டேன், அதனால நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. மனைவி நாம தோக்கிறதுல இன்பம் அடையிறத பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால பல மேடு பள்ளங்கள் இருக்கின்றது திருமணத்திலே. திருமணத்திலே பொன் பார்க்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து சொன்னார், எனக்கு கல்யாணம் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொண்ணை பார்த்துட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லையா ரசூலல்லாஹ், பாருங்க, மதீனத்து பெண்மணி இல்லை, மதீனத்து பெண்களுடைய கண்களிலே ஒரு சின்ன குறை இருக்கும். அது சிலருக்கு விருப்பமாக இருக்கும், சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். பெண்ணை பாருங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய பேர் மாஷா அல்லாஹ் வயசு நபி பட்டம் எல்லாம் கிடைச்சிருச்சு, பொன் பார்த்துட்டுறாங்க. இன்னும் முடியல. ஒவ்வொரு ஊர்லயும் பாக்குறாங்க, ஒவ்வொரு தெருவிலையும் பாக்குறாங்க. பொன் பார்க்கிறது தான் அவங்களுக்கு தொழில். அங்க போய் கொஞ்சம் சாப்பிட, இங்க போய் கொஞ்சம் சாப்பிட, பார்த்து 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 ஒரு பொண்ணும் பிடிக்கல. இவர் அங்க போய்தான், கபர்ல போய்தான் கல்யாணம் முடிக்கணும். பொன் பார்க்கிறது, அதுக்கு 2 பேரை கூட்டிக்கு போறது. பொன் பார்க்கிற நீ தான் பாக்குற, வாப்பா மாப்பிள்ள தான் பாக்குற, மாப்பிள்ளோட கூட்டாளி மாதிரி பாக்குறல்ல. உம்மா சகோதரங்கள் பார்த்து இது நமக்கு ஒத்து வரும், நல்ல குடும்பம், அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்கடா. போய் பார்க்கிறது, முடிக்கிறது. இல்ல பார்த்து அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா இன்னொரு இடத்துல பார்க்கலாம். இது தொழிலே அதுதான் சில ஆட்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் செல்வந்தர், மிக பெரும் செல்வந்தர். திருமணம் முடித்திருந்தார், தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன
உடுப்பில ஒரு கரை ஒன்று இருக்குது, என்னன்னு கேட்டாங்க. அது மனம் பூசியது யா ரசூலல்லாஹ், எனக்கு நேற்று திருமணம் முடிந்து விட்டது. 5-6 தெருக்கள் தான் மதீனாவில் இருந்தது அந்த நேரத்தில். அந்த 5-6 தெருக்களில் இருந்தவர்கள் ஆக உயர்ந்த நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கூட இவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டு, செல்வ செழிப்புல உள்ளவர், பெரும் தனவந்தர், பெரும் ஒரு பணக்காரர், இவருடைய திருமண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. எப்படி சாதா சீதா எவ்வளவு அழகான முறையில அந்த திருமணத்தை செஞ்சிருப்பாங்க. சொன்னாங்க ஒரு ஆட்டரத்தாவது வலிமா கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வலிமா பேருக்கு அல்லாஹ் கவனி கொடுக்கிறது குறைஞ்சிருச்சு, பேருக்கும் புகழுக்கும் தான். அவர் இப்படி கொடுத்தா நான் இப்படி கொடுக்கணும் என்று 1500-2000 பேருக்கு கொடுக்கறாங்க. அங்க 1000 பேர் சாப்பாடு மிஞ்சுது. கடைசியா என்ன செய்யறன்னு தெரியாது, கடைசியா என்ன செய்யறன்னு தெரியாது. ஏழைகள் அழைக்கப்படல, பசி சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றவர்கள் அழைக்கப்படல, தொழக்கூடியவங்க தக்வாதாரிகள் அழைக்கப்படல. உங்களோட வசதி கேட்ப நீங்க அதை கொடுக்கலாம். இப்படி ஆடம்பரமாக படோரமாக இந்த பகட்டுக்காக வேண்டி வலிமா கொடுப்பத கொஞ்சம் குறைச்சி அந்த வலிமா கொடுக்கிற காசுக்கு இன்னும் பல திருமணங்களை முடிச்சு வைக்கலாம், பல குமர் காரியங்களை நிறைவேற்றலாம், பல விதமான ஹதியாக்களை சதக்காக்களை செய்யலாம். எனவே வல்லோன் அல்லாஹ் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையையும் அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக்கி தருவானாக. நம்முடைய இரவு பகலை அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி தருவானாக. நிம்மதி சந்தோஷ ராகத்தான வாழ்க்கையை தருவானாக. ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய மனைவி மக்களை உன்னுடைய தீனுக்கு தோதுவானவர்களாக ஆக்கி தந்துருவாயாக. எல்லா விதமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்திலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாத்துருவாயாக. திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கும் இந்த யுவதிகளுக்கு, இளைஞர்களுக்கு தக்வாதாரிகளான கணவன் மனைவியை ஏற்படுத்தி தந்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, திருமணம் முடித்து குழந்தைகள் மனைவி மக்களோடு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்திருவாயாக. நிம்மதி சந்தோஷ ராகத்தான வாழ்க்கையை தந்திருவாயாக. இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக. பள்ளிவாசல் பரிபாலன சபையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உயர்ந்த ஜன்னத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்திருவாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்திருவாயாக. அவர்களுக்கு உண்ண உணவையும் குடிக்க பானத்தையும் அவர்களுக்கு இருக்க இடத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் வழங்கி விடுவாயாக. யகூதிகள் நசராணிகளுக்கு ஹிதாயத் இருந்தால் கொடுத்து விடு ரஹ்மானே. ஹிதாயத் உன் புறத்தில் இல்லை என்றால் அவர்களை அழித்து ஒழித்து விடு ரஹ்மானே. அவருடைய கால்களை ஆட்டம் கொள்ள செய்திருவாயாக. அவர்களுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்கி விடுவாயாக. அவர்களுடைய அனைத்து ஆயுதங்களை அவர்களுக்கு எதிரானதாக ஆக்கி விடுவாயாக. மூமின்களையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்திருவாயாக. இம்முறை ஹஜ்ஜை நீயத்து வைத்திருக்கக்கூடியவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜன் மப்ரூராக ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய ஊருக்கு ரஹ்மத்தை இறக்கி தந்துருவாயாக. எங்களுடைய நாட்டுக்கு ஹிதாயத்தை, எல்லோரும் இந்த ஈமானை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக எங்களுடைய நாட்டு மக்களை ஆக்கிடுவாயாக. பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்டியர்கள், முஸ்லிம்களை சௌந்தரியத்தோடு சகோதரத்தன்மையோடு வாழ தௌஃபீக் செய்திருவாயாக. ஹிதாயத்தின் பேரொளியை எங்களுடைய நாட்டிலே நிலைவரச் செய்திருவாயாக. புறா உலகத்துக்கும் ஹிதாயத்து கிடைக்க எங்களை காரணமாக்கி விடுவாயாக. எங்களை பெற்றெடுத்த அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. உன்னுடைய தீனை எங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் மறுமலர்ச்சியாக ஆக்கி தந்திருவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رؤوس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الجنة، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحب الدنيا فتكون من الخاسرين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله الذي هدانا لهذا وما كنا هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون، وإن في الرسول أسوة حسنة، وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا، من يطع الله وقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر الله نفسه ولا يضر الله شيئا. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما بدأ بنفسه تعظيما وثنى بملاك المسبح بقدسه تكريما، فقال جل جلاله عليما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم فصلوا وسلموا على من هداكم. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن الخلفاء الراشدين، عامل المؤمن سيدنا ابو بكر الصديق، وعامل المؤمن سيدنا عمر بن الخطاب، وعامل المؤمن سيدنا عثمان بن عفان، وعامل المؤمن سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى عنهم، وسيدة النساء واهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وسيد الشباب اهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما، واسد الله واسد رسوله حمزة وعباس والله معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءنا وأعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.